ஹலோ ஆல் வணக்கம். நான் சிரிச்ச முகத்தோட இருக்கேன். இந்தியா வந்து ரொம்ப சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க ஜோனஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்காவை. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக் சிரிச்ச முகத்தோட தான் இருக்காரா? சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாரா? பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஒரு மேசிவ் வின் இந்தியாவுக்கு எப்படி பாக்குறீங்க? ஏன் சார் போன தடவை நான் சொன்னேன் மழை வந்து எப்படியோ தப்பிச்சிட்டு தண்ணி வாளியில ஊத்துன மாதிரி இருந்துச்சுன்னு. மழை வராம இருந்திருந்தா குல்தீப்பும் ஜடேஜாவும் செஞ்சிருப்பாங்கன்னு போன மேட்ச் சொன்ன போது நிறைய பேர் நீ எப்ப பார்த்தாலும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண அப்படின்னாரு. மழை வரலன்னா போன தடவை இதே தான் நடந்திருக்கும். சார் நான் வேர்ல்டு கப்ல இருந்தே சொல்லியிருக்கேன், சின்ன ஃபார்முலா தான். ஸ்டெம்புக்கு நேரம் போட்டா பின்னாடி போய் அவுட் ஆயிடுவாங்க எங்களுங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த கூகுளு அது இது ஃப்ளோட்டரு ஃபிளைட்டு ட்ரெஜெக்டரி நேர குச்சியை பார்த்து நாலா பக்கம் கில்லின்னு அடிச்சீங்கன்னா முன்னாடி ஆட வேண்டிய பால் பின்னாடி போய் போல்ட் ஆயிட்டு இப்படி திரும்பி வேற பார்ப்பாங்க. குல்தீப் போடுறது ஃபுல்லர் லென்ஸ், பால் ஸ்கிட் ஆகி வருது லைட்ஸ்ல, பின்னாடி போய் போல்ட் ஆயிட்டு ஸ்டெம்ப பாக்குறீங்களே, ஒரு நியாயம் வேணாமா உங்களுக்கு? எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? இதுவுமே இது பண்ண மாட்டீங்க. ஒருத்தராவது ஒரு ஃபீட்டை யூஸ் பண்ணி, இப்ப சூரியகுமார் யாதவ் எங்க அடிச்சாரு தப்ரேஷ் சாம்சிய? அவங்களே என்ன பண்ணாங்கன்னா இந்த வாண்டரஸ் பிச்சில் பவர் பிளேல ஸ்பின்ன கொடுக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இது வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு ஸ்பின்னர் ஆடி 376 வருஷம் ஆச்சு. இந்த வாண்டரஸ் பிச்சில் ரெண்டு ஸ்பின்னர் கொடுக்குறாங்க. அது ரெண்டாவது ஒரு ஐடன் மார்க்கரம் போடுறாரு. கேசவ் மகாராஜுக்கு பவர் பிளேல விக்கெட் கொடுக்குறீங்களே, மனசாட்சி இருக்கா இல்லையா? நல்ல போலரு. இந்தியா இஸ் நோன் டு பிளே. இறங்கி எக்கறத விட்டு குறுக்கு போடுறீங்க. இப்ப நான் வந்து ருத்ராஜ் கேக்வாட் ஆடணும் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் அப்படியே என்ன சொல்றது, அப்படியே இதுல ஊத்துனாங்க. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாட் அகேன்ஸ்ட் எனிபடி, ஹூ இஸ் இன் ஃபார்ம், ஹூ இஸ் அ பெட்டர் பிளேயர் வென் யூ பிளே இன் கண்டிஷன்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கா. அது வந்து அவ்வளவு ஈஸியான இடம்லாம் கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறதுக்கு போகும்போது. ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ருத்ராஜ் கைக்வாட். இப்ப உங்களுக்கு ஓடிஎஸ் வருது, எல்ஐசி அப்படி இந்த கரெக்ட். ஆனா கிரேட்டஸ்ட் கில்லு பிளேயர்ஸ். பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பீடாக். ஆனா கில்லு பாத்தீங்களா? ரிவ்யூ பண்ணியிருந்தா அது நாட் அவுட் வைத்திருச்சலான்னு ஒரு டிசிஷன். அதுதான் சார் வந்து பிளேயர் மென்டாலிட்டின்றது. நான் டீமோட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஃபெயிலியர் வரும்போது அந்த கான்பிடன்ஸ் கூட இருக்காது இப்படி பண்றதுக்கு. ஐயோ நம்ம கால்ல வாங்கிட்டோம், ஹிட்டிங் இட் லோ, அம்பையர் அவுட் கரெக்ட். கொடுத்துட்டாரு. அந்த அந்த பாடி லாங்குவேஜ் கூட அப்படியே ஐயோ அவுட் ஆயிட்டுமே, அவரை நான் குறை சொல்லல. So that is what someone will go through when he's going through a lean phase, unfortunately. பாவம். அது வந்து அப்படிதான் நடக்கும். அப்ப நீங்க நான் ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணிருக்கோம்? தட் இஸ் வேர் நான் ஸ்ட்ரைக்கர் ஷுட் ஹவ் செட் ரிவ்யூ பண்ணுப்பா அப்படின்னு. அவர் பண்ணாம விட்டுட்டாரு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பவர் பிளேல வந்து விக்கெட் யாரு கம்மியா வந்து விடுறாங்களோ அவங்க 90% ஆஃப் த மேட்சை ஜெயிப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேஸ செட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 45, 10 ஓவர் முடியும் போது 75 for 2 இருக்கணும். இந்தியா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 62 for 2. அதுக்கப்புறம் இந்த 7 to 10 பேஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 25 for no loss, 10 ஓவர்ல 87 for 2. தேர்டு மொமெண்டம்ல இருந்து இந்த 11வது ஓவர்ல இப்ப நம்ம 100 ஸ்டார்ட் சொன்னோம். 11 ஓவர்ல 2 விக்கெட் மட்டும் விழுந்தா டபுள் ஆயிடும் ஸ்கோர். 11 ஓவர்ல இந்தியா 98 for 2. 98 பிளஸ் 98 இஸ் 196. 201 அடிச்சாங்க. கண்டிஷன்ஸை கான்குவேர் பண்றது. மூணாவது பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 57, நாலாவது பேஸ்ல ஒரு 57. நிறுத்தவே முடியாது ரன்னு. எங்க ஆளுங்க கிளாஸ், அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஊர்லயே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பாத்தீங்கன்னா 42க்கு 3, 10 ஓவர்ல 75க்கு 5, 15 ஓவர்ல 95க்கு 10. 2 நாள் ரெஸ்ட் இருக்கு, சீக்கிரம் 5 ஓவர் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க இந்நேரம் ஹோட்டலுக்கு. அதாவது உங்க கண்டிஷன்ஸ்லயே உங்களுக்கு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. நான் 2027 வேர்ல்டு கப் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, குல்தீப் யாதவ் பாவம் போன மேட்ச் வந்து நிறைய வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, அவருக்கு விழவே இல்லை. பால் ஷார்ட் புட் மாதிரி இருந்தா எப்படி போலிங் போடுவீங்க? இன்னைக்கு வந்து அவர் கிளாஸா காமிச்சார் பாருங்க. அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போச்சு. எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் குல்தீப் யாதவ். சூப்பர். சூரியகுமார் யாதவ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி செஞ்சுரி சூப்பரா ஆடினாரு. இன்ஜுரி வேற வந்துருச்சு. அதை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. சூரியகுமார் யாதவ் பத்தி இன்னொன்னு எல்லாரும் கேக்குறாங்க. T20ல போட்டு இந்த அடி அடிக்கிறாரு, ஏன் வந்து அவரால் ஓடிஐக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பிளேஷன் இருந்தாலும் அதாவது சொல்லுங்க. பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இஸ் அன் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், அப்படியே ஜாக் காலிஸ் மாதிரி அவுட் சைட் ஆஸ்டம் போயிட்டு ஆடி ஒரு பிளிக், லீன் பண்ணி ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கவர் டிரைவ். அந்த பிளேயர் சூரியகுமார் கிடையாது. சூரியகுமார் எப்படின்னா, இந்த ரன்னு போகுது இப்ப இங்க ஆள் போடாதானே அங்க அடிப்பாரு.
அந்த அவர் அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் நீங்க கோச்சே பண்ண முடியாது. அப்படிங்கும் போது there is always a chance that he might fail. லாங்கர் வெர்ஷன்ல ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா 50 ஓவர் மேட்ச் இப்ப ரொம்ப ஸ்லோ ஆனதுனால நிறைய டீம்ஸ் வந்து அஃபென்சிவா விக்கெட் டேக்கிங் மென்டாலிட்டியோட போறாங்க. இங்க எப்படின்னா பதுங்கணும்னு பார்ப்பாங்க, 8 ரன் கொடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், 2027 வேர்ல்ட் கப்ல பிச்சஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சூரியகுமார் யாதவ் 2027 வேர்ல்டு கப்புக்கு டெவலப் பண்ணணும். அவர் இஸ் நாட் அ பிளேயர் who will succeed in slow pitches. பால் வர இந்த சென்னை இந்த மாதிரி பிச் எல்லாம் அவர் அடிக்க மாட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கால சொல்லி சொல்லி அடிப்பாரு. He might even get a man of the tournament in 2027 if India trusts on him in the ODI scheme of things. ஏன்னா just because of the condition சொல்றேன். இப்ப 2 ஃபேண்டசிலையும் பாத்தீங்கன்னா அவர் படும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த பவுன்ஸ், அந்த பவுன்ஸ் வந்து ஆன் த ரைஸ் அவர் ஆடுற அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்ல கரெக்டா படும் போது யூ பி த பிக்கஸ்ட் பெட் ஃபார் யூ இன் 2027 வேர்ல்ட் கப்ன்றது இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஒவ்வொரு கிராக்கும் தெரிஞ்சதுனால சொல்றேன். சூப்பர். சரி, ஜிதேஷ் சர்மா ரொம்ப ப்ராமிசிங் பிளேயர் தான். ஆனால் கடந்த ஒரு சில மேட்சா வந்து அவர் சரியா ஆடல. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்னையான்னு தெரியல, ஓப்பனிங்ல வந்து நிறைய க்ரௌட் இருக்கு. T20 வேர்ல்ட் கப் தானே இப்ப வரப்போகுது. இங்க ஜெய்ஸ்வால், கில்லு, ருத்துராஜ் அடிச்சிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா அப்படின்னு ஒருத்தர் வேற ஆடுவேன்னு இண்டிகேட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 4 பேர் 2 ஸ்பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர்ல ஆடலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு கிரிக் பஸ்ல நான் ஆர்டிகல் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மீடியா ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி வருது. கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்ல ஆடிட்டாருன்னா அவர் கீப்பிங் பண்ணிடுவாரு. அப்ப ஜிதேஷ் சர்மா அவ்வளவுதானா? ஜெயிலர் படத்துல ரஜினி சாரோட பையன் என்ன பண்ணுவாரு கிளைமேக்ஸ் சீன்லன்னு பாத்தீங்கல்ல? ஏண்டா முட்டாள், இதுக்குதான் சொன்னேன், என்ன 6 மாசம் வந்து டார்ச்சர் பண்ணி இது பண்ண, ஆளுக்கு 50-50 பிரிச்சுன்னு போயிருந்தா நீ நல்லா இருந்திருக்கலாம், நானும் நல்லா இருந்திருக்கான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 கிராக் பண்ணவே முடியாது. கில்லு மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஸ்ட்ரகிளிங். இப்போ ஈவன் தோ இஸ் ஃப்ரண்ட் ரன்னரு ருத்ராஜ் கேக்வாடு, இன்னொரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பேட் இப்படி எடுத்துன்னு வர்றாரு பீமசேன மாதிரி. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த டாப் 3 கிராக் பண்ண முடியாது. திலக் வர்மா இஸ் ஆல்சோ ஷோயிங் ப்ராமிஸ் போது எனக்கு தெரியல கேஎல் ராகுல் வந்து அதை மைண்ட் பண்ணி பண்றாரா இல்லன்னா வந்துட்டு கைல் மேஸும் குவிண்டன் டிகாக் எக்ஸ்ப்ளோசிவ் பேரு அடிச்சு அவங்க கொடுக்கட்டும் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரா எனக்கு தெரியல. படிக்கல் கூட வாங்கியிருக்காங்க அவங்க ட்ரேட் பண்ணி. படிக்கல் அததான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் இந்தியால பாத்தீங்கன்னா டாப் 3 அதை தவிர ரோஹித் சர்மா ஆட போறாருன்னு தெரியல, விராட் கோலி ஆட போறாரு. ரோஹித் சர்மா வந்துருவாரு, ஆடிடுவாரு. சோ கரெக்டா சொல்றீங்க நீங்க. அப்ப அவர் லக்னோல போயிட்டு ஒரு நம்பர் 4ல போயிட்டு ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டா then he can seal that spot as a wicket keeper batsman. That's not a bad thing. எல்லாருக்குமே ஒரு வேர்ல்டு கப் சார் அல்டிமேட்டம். என்ன, நான் இவ்வளவு வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒர்க் பண்ணேன், எல்லாரையும் வந்து ஹோமன்னவே அடிச்சோம், என்ன பிரச்சனை வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியும், வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது தான் அல்டிமேட்டம். அப்படிங்கும்போது அவர் ஆசைப்படத்துல தப்பு இல்லைன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ ஜிதேஷ் சர்மா ஹேஸ் டு வெயிட், அப்படிதானே? வேற வழி இல்ல சார், என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? இப்ப கேஎல் ராகுல் comes and scores 567 runs at a strike rate of 154 in IPL batting at number 4 னா, இப்ப கேஎல் ராகுல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கிளாஸி ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயரை நீங்க ஆடணும்னு நினைப்பீங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் எடுத்துன்னு போகணும்னு நினைப்பீங்களா? அவரை தானே நீங்க எடுப்பீங்க. சோ அவர் எடுக்கிற ரூட் சரியான ரூட் டு கிராக் இட் இன்டு தி இந்தியன் டீம். ஐ வில் சப்போர்ட் இட். ஏன்னா எனக்கு கேஎல் ராகுல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அதே மாதிரி ஓபனர்ஸ் சீல் பண்ணிட்டாங்களா? இந்தியா ஓபனர்ஸ் பத்தி பார்த்தோம் அந்த வேர்ல்டு கப்புக்கு. T20 வேர்ல்டு கப்ல யார் ஓப்பனிங் பண்ணுவா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு? வேர்ல்டு கப் உங்களுக்கு ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் குவிண்டன் டிகாக்கும் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் அதுல இல்லை. எந்த மேத்யூ டவுட்டுமே பிரிஸ்கே கிடையாது. will be the third option. ஏன்னா குவிண்டன் டிகாக் will automatically play, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கண்டிப்பா ஆடுவார். எனக்கு தெரியல தெம்பா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்குவாட்லயே இல்ல அதுக்கு தான் அப்படிங்கும்போது கேட்டேன். ஐ திங்க் திடீர்னு அவர் வந்துட போற டாஸுக்கு, ஐ எம் நாட் ஃபிட் இல்ல பட் இல்ல ஐ எம் பிளேயிங் அப்படின்னு. இல்ல எனக்கு I I I don't see them. ODIக்கு வேணா வரலாம், பட் T20க்கு I don't see. So it's going to be Reza Hendricks and Quinton de Kock. சந்தேகமே கிடையாது. நம்பர் 3 அப்போ நம்பர் 3 உங்களுக்கு ஈஸியா போச்சு. ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், அதான் டேவிட் அப்புறம் மில்லர், வந்துட்டு மில்லர், வந்து அதெல்லாம் இன்னும் ஒன்று ஒரு ஸ்பாட் ஏகப்பட்டது இருக்கு. இருக்கு. அப்போ கூட ஒரு ஸ்பாட் இருக்கு. அந்த ஒரு ஸ்பாட் they will probably try and get either Donovan Ferreira or Tristan Stubbs. வெஸ்ட் இண்டீஸ்ல அந்த ஃபினிஷர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு டேவிட் மில்லரை மட்டும் வச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மார்க்கோ என்சன் போலர்ஸுங்கும் போது அங்க ஸ்ட்ராங் ஒரு ஆள் இருக்கணும் முடிக்கிறதுக்கு. ஸோ இட் வில் பி ஒன் ஆஃப் தேம் போது
உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற யாருமே வர டெவால் பிரேவிஸ் கன்சிடரேஷனுக்கே வரமாட்டாரா? பேபி ஏபி எப்படி சார் வர முடியும்? இப்போ இந்த இதுலயே உங்களுக்கு எடுக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படி வர முடியும் சொல்லுங்க? ஸோ நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இவ்வளவு க்ரௌட் இருக்கும்போது இதுக்கு மேல ரீசா ஹெண்ட்ரிக்ஸை நீங்க விடக்கூடாது. நீங்க டிவால் பிரேவிஸ் வரணும்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பதிலா தான் டிவால் பிரேவிஸ் வரணும். அது நியாயமே கிடையாதுங்க போது ஐ வுட் வாண்ட் அட்லீஸ்ட் டு சி ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஓப்பனிங் த பேட்டிங் த T20 வேர்ல்ட் கப். அவருக்கு 34 வயசு ஆச்சு, இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். ஓகே ஓகே விராட், T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ச் மழை உழப்பி விட்டுருச்சு. இன்னைக்கு வந்து சூப்பரா இந்தியா ஜெயிச்சு சுபம் போட்டாங்க. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல அதான் நான் சொல்றேன், திருப்பியும் வந்துட்டு I will definitely put my money on the Indian team to just ease through to the knockouts. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. knockoutsல என்னன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் டே அஃபேர். தேர் அஃபோர்ட் டு ஹேவ் அ பேட் டே. அப்படிங்கும் போது இப்போ இந்த லாஸ்ட் மேட்ச் தோத்த உடனே இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவ்வளவுதான் இந்தியா அப்படின்னு. இந்த பிஇல தோத்த உடனே இந்தியா வந்து ஒரு கடப்பார சைடா இறங்கும். அந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு சில வென்யூ கயானா பார்படாஸ்லாம் இந்தியாவை தோக்கடிக்கவே முடியாதுங்கும் போது இந்தியா கோ இன் அஸ் அ ஃபேவரட்ஸ். அதே மாதிரி நம்பர் T20 நம்பர் 1 போலர் இந்த வேர்ல்டு பிஷ்னாயே அவருக்கு இடம் கிடையாது. ஒரு பக்கம் ஜடேஜா அவர் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, பேங்க் பேட்டிங் வேற ஆடுறாரு, குல்தீப் யாதவ் இப்படி போடுறாரு, ஒரு பக்கம் பும்ரா வரவே ஜஹாங்கீர் இல்ல. இருக்காரு, வரவே இல்ல, சைடு வகை எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. அப்படிங்கும்போது சிராஜ் வந்து இப்ப போடுற போலிங் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. டெஸ்ட்ல இந்த லென்த் அவர் அடிச்சாருன்னா 1.5 செஷன்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இந்த மாதிரி அவர் கரெக்டா அவரை போட வைக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட் ஃபார் இந்தியாங்கும் போது லெட் அஸ் ஒன்லி ஹோப் தட் தே கேன் கிராஸ் த ஃபைனல் லைன். தட்ஸ் ஆல் வி ஹவ் காட் ஃபார் யூ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு ஐ said I wanted my edge what I've given to South Africa 50.5 just for the top order. அந்த கன்சாலிடேஷன் ரொம்ப அழகா என் மூஞ்சியில கரிய பூசிய 3 விக்கெட்டை கொடுத்துட்டு 15 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்டோபஸ் தான் ஜெயிக்கும், ஜெயிப்பார் எப்பவுமே. அவர் சொல்றதை மட்டும் கேளுங்க. Then we will come and entertain you for the ODI series, which is also going to start in our very own Kotai, Johannesburg. Until then, see you and bye bye.